ஆல்ரெடி வந்து இந்த மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது ஒரு பக்கம் நடந்தது. அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கு 7 வேற நடந்துட்டு இருக்குல்ல, அப்போ இது எப்படி மேம் இருக்க போது இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு? மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து தனித்துவமான மாதமா இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கே வந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் கஜகேச்சரின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் உருவாகுது. என் பேர்ல ஒரு சொத்து கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட 7 சனி அதுவே ஒரு பக்கம் வந்து பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்கோம். 10ஆம் குறைக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது வேற ஒரு வருஷம் அவரோட டிராவல் வேற இருக்காரு. அப்ப சனி வேற இப்படி நடக்குது, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த 7 சனியோட வேலையே அதான், ஏதாவது வதந்தியை வந்து பரப்பி விட்டுரும். திருமண தடைகளை வந்து கொஞ்சம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இதெல்லாம் பாருங்க, இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து இந்த மேச ராசியில பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 17 இருந்து ஆகஸ்ட் 31க்குள்ள நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம், எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கும். அறிமுகம் கொடுத்துருவோம். கண்டிப்பா மேம். ருத்ரன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். மேம், நாங்க ஜோதிடம் அப்படின்றதுதான் எங்களுக்கு யூஸ்வலாவே தெரியும். ஆனா அது என்ன மேம் மருத்துவ ஜோதிடம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கும்ல. ஏன்னா நியூமராலஜி தெரியும், அப்புறம் வந்து பாமிஸ்ட்ரி அதை வந்து கையில பாக்குறதுன்றது தெரியும், அப்புறம் ஜெமாலஜிஸ்ட் அப்படின்றவங்க நமக்கு தெரியும், கணித ஜோதிடம்ன்றது கூட சொல்றாங்க, அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் போட்ட வந்து சோழி ஜோதிடம்னு கூட சொல்லுவாங்க. ஆனா மருத்துவ ஜோதிடம்ன்றது புதுசா இருக்கே மேம். இல்ல, இதுவுமே வந்து பழமையான விஷயம்தான். முன்னாடி உள்ளவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மருத்துவரே ஜோதிடரா இருப்பாங்க. அதே மாதிரி ஜோதிடரே மருத்துவரா தான் முன்னாடி இருந்தாங்க பாத்துக்கங்க. இப்பதான் காலப்போக்கில் எல்லாமே மாறிடுச்சு. இப்ப நம்மகிட்ட வாரவங்களுக்கு எந்த மாதிரி நோய் இருக்குன்னு அவங்களுக்கே மாதிரி தெரியாது. நாங்க அந்த கிரக நிலையை வச்சு கோச்சாரப்படி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவத்தை டச் ஆகுதோ அதை பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பாருங்க. நிறைய பேர் பாத்துங்க ஒரே மருத்துவத்துறையை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு சரியாகாது. அப்போ உங்களுடைய ஜாதகத்துக்கு எது சரியான முறையில பலன் அளிக்கும் அது சொல்றதா மெடிக்கல் அஸ்ட்ராலஜர், மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிறது. உண்மையாவே மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு மருத்துவமும் ஜோதிடமும் ரெண்டுமே சேர்ந்து பார்ப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதனாலதான் அந்த கேள்வி கேட்டேன். இப்போ நம்ம என்ன மேம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சிறப்பான பாருங்க ஆகஸ்ட் மாத பலன்கள். ஓகே, ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னும் போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இப்ப ஆகஸ்ட் மாத பலன்கள் நம்ம பார்க்க போறோம் மேம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து மேஷ ராசி. ஆல்ரெடி வந்து இந்த மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது ஒரு பக்கம் நடந்தது. அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கு 7 வேற நடந்துட்டு இருக்குல்ல, அப்போ இது எப்படி மேம் இருக்க போது இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு? இப்ப நம்ம வந்து ராசி பலனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடுவோம். சரி. நம்ம எல்லாருமே பாருங்க ஆகஸ்ட் மாதம் அப்படின்னாலே எல்லாருமே வந்து வணங்கி வரவேற்கணும். ஏன் அப்படின்னு நம்ம வந்து பெண்கள் வந்து ரொம்ப வணங்கி வரவேற்கணும். என்ன ஸ்பெஷல்? ஆமா சொல்றேன் நானு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி பாருங்க நம்ம வந்து ஆங்கிலேயத்தை அடிமைப்பட்டு கிடந்தோம். அப்படி இருக்கிறப்ப பெண்கள் வந்து மேலாடை அணிகிறது கூட வந்து உரிமை கிடையாது. நமக்கு வந்து வரி போடுவாங்களாம். அப்படிலாம் பிரச்சனைக்குள்ள ஆளாகி முக்கியமா ராணிகள் மட்டும்தான் மேலாடை அணிஞ்சாங்க. அப்ப இப்படி நம்ம வந்து ஆடை அணிறது கூட நம்ம சுதந்திரம் இல்லாம இருந்தோம்ல. அப்ப இதுக்கெல்லாம் யார் நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க, சுதந்திரத்தை யாரு வாங்கி கொடுத்தது? நிறைய சுதந்திர போராட்ட வீரர் எத்தனை பேரு உயிர் நீத்து செஞ்சாலும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட விசேஷமான மாதம் தான் அந்த ஆகஸ்ட் மாசம் அப்படிங்கிறது. 15 தான் நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. நம்ம இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? உண்மை மேம். ஆகஸ்ட் 15ன்றது நமக்கு வந்து ஒரு சிறப்பான மாதம், சிறப்பான மாதம், சிறப்பான நாள். அப்படி ஒரு ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்கள் தான் இப்ப நீங்க சொல்ல போறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது மேம்? மேச ராசிக்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து தனித்துவமான மாதமா இருக்கும். ஏன்னா மேசராசிக்காரங்க எப்பயுமே பாருங்க வேகமா செயல்படக்கூடியவங்க. ஒரு காரியம் நினைச்சாங்கன்னா உடனே முடிச்சிருவாங்க. அது நல்லதோ கெட்டதோ யோசிக்கவே மாட்டாங்க. அது செஞ்சு முடிச்சவுடதான் அந்த நஷ்டத்தை பார்த்து அப்புறம் தான் யோசிப்பாங்க. அதே செஞ்சிருக்க கூடாது. ஆனா முன்னாடி யாராவது சொல்றப்ப கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. ஒரு ஆடு வந்து மலை மேல ஏறுது அப்படின்னா அது பாட்டுக்கு ஏறிடும், திருப்பி அதுக்கு இறங்க தெரியாது. இதே இது மற்றவங்கன்னா யோசனை பண்ணி இந்த காரியம் செய்வோமா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு செய்யக்கூடியவங்க. இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒரு 17 வரைக்கும் வந்து சூரியன் வந்து 5ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல கடகத்துல இருக்காரு. அப்ப இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத மேசராசிக்காரர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் பெஸ்ட் உருவாகும். ஓகே, நல்லா இருக்குது. அதே மாதிரி மேசராசிக்கு பாக்கியாதிபதியான குருவும் பாருங்க 4ஆம் வீட்டுல உச்சம்.
மேசராசிக்காரர்களுக்கே வந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் கஜகேச்சரின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் உருவாகுது. ஓகே. அப்ப இது வரைக்கும் என்னால வந்து ஒரு இடம் என்னால வாங்கவே முடியல, என் பேர்ல ஒரு சொத்து கூட இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த நாட்கள்ல அதுக்கு ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா கொஞ்சமாச்சும் கடன் வாங்கியாவது ஒரு சொத்து வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். ஓ, இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கே மேம் கேட்க. ஆமா, அதே நேரத்துல பாருங்களேன், நிறைய வந்து தந்தை வழியில ஏதாவது ஒரு சொத்துக்கள் இருந்து நிறைய நாளா பாத்துக்காங்களா, அதுக்கு ஒரு உள்ளங்கம் சண்டை சச்சரவு இப்படி கேஸ் நடந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சரியாகக்கூடிய மாதம் வந்து ஆகஸ்ட் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு. ஓகே. அதே மாதிரி திருமணம் ஆகாம மேசராசிக்காரங்க வேணா அவங்களுக்கு பாருங்க, ஏற்கனவே வந்து 7.5 சனி, அதுவே ஒரு பக்கம் வந்து பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்கும். ஆமா மேம். 10ஆம் குறைக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது வேற ஒரு வருஷம் அவரோட டிராவல் வேற இருக்காரு. அப்ப சனி வேற இப்படி நடக்குது, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு கொடுக்க திருமண தடைகள் அதிகமா இருந்துகிட்டே இருக்குது. திருமணத்துக்காண்டி ஒரு வரனுக்கு வந்து ஒரு பைரட்டா கொடுத்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வதந்தி, இந்த 7.5 சனியோட வேலையே அதான், ஏதாவது வதந்தியை வந்து பரப்பி விட்டுரும். திருமண தடைகள் வந்து கொஞ்சம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இதெல்லாம் பாருங்க, இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து திருமண தடை நீங்கக்கூடிய காலமாக இருக்குது. ஓகே. அதே மாதிரி ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையுமே வந்து சரியாகும். 17க்கு அப்புறம் பாருங்க, சூரியன் வந்து சிம்மத்துக்குள்ள தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு வந்து பவரா உட்கார்றாரு. அப்படிங்கிறப்ப சிம்மம் தான் அந்த மேசராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடு வேற, பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து வலுப்படுறப்ப இந்த மேசராசியில பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் 17 இருந்து ஆகஸ்ட் 31க்குள்ள அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உருவாகும். ஓகே. குழந்தை பாக்கியம் பெண்களுக்குன்னு ஏதாவது சிறப்பா இருக்கா? இருக்குது. பெண்களுக்கு பாத்தீங்க, இது வரைக்கும் வந்து எவ்வளவுதான் வீட்டுல வந்து சின்சியரா பார்த்து வேலை செஞ்சாலும் ஒரு கணவர்கிட்ட இருந்து ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு கிடைக்காது, அங்கீகாரம் இல்ல. ஆமா, நல்லா. ஆனா மேசராசிக்காரங்க பெண்கள் வந்து நல்லா சமையல் பண்ணுவாங்க. ஓகே. அதே மாதிரி ஆனா ருசிச்சு சாப்பிட்டு நினைப்பாங்க, முடியாது. ஃபுல்லா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே குடும்பத்தை நோக்கியே போய்கிட்டே இருக்குமா. அப்ப இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் தான் அவளுக்கு அவருடைய கணவர்கிட்ட வந்து என்ன ஒரு அங்கீகாரம், ஒரு அன்பு கேட்க நினைக்காம அது கிடைக்கும். ஓகே. ஏன்னா பூர்வ புண்ணியாதி வலுப்படுறதுனால மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலம் வந்து ஆகஸ்ட் 17 இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் இருக்கு. இதனால பாருங்க, ஆடை ஆபரண சேர்க்கையும் அந்த நாட்கள்ல இவங்களுக்கு இருக்கும். ஓகே. வேலை வாய்ப்புல வந்து அரசாங்க வேலைக்கான எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கடைசியில எனக்கு 1 மார்க்ல தான் போச்சு, எனக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் கூட 17 இருந்து 31 வரைக்கும் கிடைக்கும். ஓகே. கடன் ஏதாவது இருந்தா? ஆமா, கடன் பிரச்சனை கொஞ்சம் இவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து இவங்களுக்குன்னு கடன் வாங்க மாட்டாங்க. பெரும்பாலும் வந்து நண்பருக்கு யாராவது ஒருத்த கேட்டா அப்படி இறக்கப்படுற குணம் ரொம்ப இருக்குல்ல மேசராசிக்காரர்கள், கோபம் தான் படுவாங்க. அதே வந்து இறக்கப்படுற குணமும் இருக்குதா, அப்ப வந்து இவங்க காட்டுக்கு டக்குன்னு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு அவசர கடன் வந்து அடுத்தவங்களுக்காக வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த கடன் கொஞ்சம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறையும். முழுசா குறையும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் குறையும். ஓகே மேம். இந்த 7.5 வேற ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த மாத பலன்கள் அது ஏதாவது தாக்கம் இருக்குமா மேம்? ஆமா, ஏன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதாவது 7.5 சனி ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் பாருங்க, இந்த ஆகஸ்ட் மாசம் சனி வந்து வக்கரத்துல வேற போறாரு. சரி. ஏற்கனவே வந்து 12ஆம் இடத்துல தூக்கம் குறைவா இருக்கும், தூங்க முடியாது. அதே மாதிரி ஏதாவது டிராவல் பண்ண நம்ம குடும்பத்தோட சேர்ந்து எங்கேயாவது கோயில் வளத்துக்கு போகணும் அப்படி நினைச்சுக்கிறோம், இப்ப தடைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஆமா, அப்ப இந்த நேரங்கள்ல இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே பாருங்க, சுப சுற்றுலா மாதிரி குடும்பத்தோட போகணும்னு நினைச்சாங்கன்னா ரொம்ப கவனமா போகணும். ஓகே. சனி வக்கரகதியில இருக்காரு இப்ப வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே அவருடைய டிராவல் வந்து வக்கரமா தான் இருக்கும். அப்ப வண்டி வாகனங்கள்ல போறப்ப செய்யறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி. ஓகே. இப்போ மேஷத்துக்கு ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது இருக்குது? இவங்களுக்கு வந்து மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாவே வந்து முருகர் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா செவ்வாயோட ஆட்சி வீடு, அது வந்து சூரியனுடைய உச்ச வீடு சேர்ந்து கூட. அப்ப சிவன் ஆலயத்தில் வீட்டிற்கும் முருகப்பெருமானுக்கு ஓகே செவ்வாய்க்கிழமை காலையில 6 to 7 வந்து செவ்வாய் போற அந்த நேரங்கள்ல போய் முருகருக்கு பாலாபிஷேகம் செய்து முடிஞ்சா வந்து வெட்டி வேறு மாலை வாங்கி போடணும். அது கொஞ்சம் நாளா போட முடியல அப்படி சொல்றவங்க சிவப்பு அரளி மாலை வாங்கி சாட்சி 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணும். எத்தனை வாரம்னு ஏதாவது இருக்கா? ஆமா, இவங்களுக்கு வந்து குறைஞ்சது வந்து 9 வாரமாவது பண்ணணும். ஓகே. அப்படியே செவ்வாய்க்கிழமை காலைல 6 to 7 முடிகிற வரைக்கும் இவங்க அங்கேயே உட்காந்து கந்த சஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணாலும் ரொம்ப நல்லது. ஓகே. அதுவும் கூட செல்ல படிக்க கூடாது, புஸ்தகமா வாங்கி படிக்கணும். இன்னும் மேம் இது யாருமே சொன்னது? ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது, செல்ல படிக்கிறதுக்கும் புஸ்தகமா படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன மேம் அது ஒரு வித்தியாசம்? அதாவது செல் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கவனத்தை வந்து குறைக்கும். அதே புத்தகமா வாங்கி படிங்களேன், அது நம்ம மனசுக்குள்ளேயும் பதியும், நமக்கு இருக்கிற நோய் விஷயத்தையும் தூண்டி விடும். ஓகே. அதனாலதான் பாத்துக்கங்க, புஸ்தகமா வாங்கி படிக்கணும். ஃபைன். மேஷராசிக்கு உண்மையாவே இந்த மாதிரியான ஒரு பலன்கள் கேட்கும்போது ஆகஸ்ட் மந்த் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே டாப்பா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்றத நம்மளும் பிரார்த்திக்கலாம் மேம். இப்ப நம்ம வந்து ஆகஸ்ட் மாத பலன்கள் வந்து மேசம் முதல் மீன வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுல வந்து நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே கோச்சார பலன்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30% தான் கேட்கும்
நம்ம சொல்ற பலன் எல்லாமே இருக்கும் பார்த்துக்கங்க. மற்றபடி உங்களுடைய சுயசாதகம் தான் முழுமையா உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அதே நேரம் நம்ம சொல்ற அந்த மாவிளக்கு தீபம் அப்படி சில பேருக்கு வந்து யோசனையா இருக்கலாம், என்ன மாவிளக்கு தீபம் போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஏன்னா நம்ம மற்ற விளக்கு போட்டா அது யாருக்குமே யூஸ் ஆகாது. அப்ப அந்த மாவிளக்கு தீபம் போடுறப்ப வந்து அது வந்து அங்க தீபம் ஏற்றி வச்சுட்டோம்னா அங்க வேலை பார்க்கக்கூடியவங்க இல்ல பசியில யாராவது வர்றவங்க கூட அதை எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அது ஒருத்தருக்கு உணவாக போகுது. இன்னொன்னு எடுத்து சாப்பிடலாம் பரவாயில்ல, எடுத்து நம்ம வந்து குப்பையில போட்டாலுமே பாருங்க எறும்புகளுக்கு உணவாகும். எறும்புகள் புழுப்பூச்சிகளுக்கு உணவாகத்தீங்களா. இதே நேரத்துல அந்த எறும்பு சாப்பிட்டாலே வந்து 100 பிராமணருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தது அர்த்தமாகும். அப்ப நம்ம போடுற மாவிளக்கு எத்தனை பேத்துக்கு நமக்கு வந்து உணவாக போகுது. அந்த ஒரு துணுக்கு அந்த எறும்பு நம்ம எடுக்கிற உணவானது பாருங்க 2.5 வருஷத்துக்கு வச்சுக்கிறோம். அப்ப ஒருத்தருடைய ஜென்மச்சரி 2.5 வருஷம், விரைச்சரி 2.5 வருஷம், பாரசரி 2.5 வருஷம். இதனாலதான் பாருங்க மாவிளக்கு தீபம் போடுறது முக்கியத்துவம் இதுதான். ஓகே, ஆமா, அந்த மாவிளக்கு தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. மேம் இவ்வளவு அழகா வந்து ஒரு பரிகாரத்துல வந்து எவ்வளவு விஷயங்கள் நன்மைகள் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான வந்து பரிகாரங்கள் செய்யணும், எதுல கவனமா இருக்கணும், எது உங்களுக்கு நல்லது கொடுக்கணும்ன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் மேம். ரொம்ப நன்றி.